தாவேகாவினர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில தொகுதிகள் இப்ப பரமக்குடி சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. பிரபு அங்க 5 முனை போட்டி. அவரும் போட்டியில இருக்காரு. அப்புறம் இவரு நம்ம காரைக்குடி நீங்க வில்லிவாக்கம் சொல்றது காரைக்குடி 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 வில்லிவாக்கம், பெரம்பூர் பெரம்பூர் ஜெயிச்சிருவாரு. திருச்சி கிழக்கு விஜய் பிரிக்கிற வாக்குகள்னால சொல்ல முடியாது ஏடிஎம்கே ஜெயிச்சலாம். ஏன்னா ஒரே கம்யூனிட்டி, ஒரே மதம் அப்படின்ற முறையில் இனிகோ விருதுராஜுக்கும் விஜய்க்கும் போட்டி போயிட்டு இருக்காமா. அப்போ இனிகோ விருதுராஜ் என்ன பெரிய என்ன தேசத் தலைவரா அவரு? அந்த வாக்கு விஜய்க்கு விழுந்துச்சு வச்சுக்கோங்க. இல்ல விஜய் தான் நம்ம வேட்பாளர், விஜய்க்கு தான் போடணும்னு போட்டாங்கனாலும் முடிஞ்சிடும். இல்ல விஜய்க்கும் இவருக்கு இனிகோவுடைய பாதி இது விஜய்க்கு விழுது, 2 பேரும் ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா அது லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்னு ஏடிஎம் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போட்டி கடுமை. திருப்பத்தூர்ல இருந்து வந்த ஏடிஎம்கேல முறுக்கிக்கிட்டு கடைசி டைம்ல வெளியே வந்தார்ல திருப்பதி, அவர் இன்னும் மறைஞ்சு வந்துட்டாப்புல. இங்கே வந்தா தெரியும்ல கதை என்னன்னு. அவர் கொஞ்சம் போராடிட்டு இருக்காரு. ஆம்பூர்ல இம்தியாஸ்ன்னு அவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அவரும் போராடிட்டு இருக்காரு. வாணியம்பாடி போராட்டத்துக்குன்னே பேர் பெற்றவர் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நமக்கு தெரியும் நம்ம செங்கோட்டையன வரேன். வாணியம்பாடி அங்க புர்ஹானுதீன் காங்கிரஸ்ல இருந்த இளைஞர், காங்கிரஸ்ல இருந்தனால ஊர் மக்களுக்கு நல்லா பழக்கம். அங்க என்ன பிரச்சனைனா, இவருக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்கே கொடுக்க வேண்டிய சீட்டை ஒவ்வொரு தடவையும் கூட்டணி கட்சிகள் கொடுத்துருது. அதனால போன தடவையும் ரொம்ப கம்மி வாக்கில் தான் அந்த செந்தில்குமார் ஏடிஎம்கே ஜெயிச்சார். இந்த தடவை செந்தில்குமார் மேலே கடுமையான கோபம் இருக்குது. மக்களோ ஜெயிச்சோம் எதுவும் பண்ணல, மலை கிராமம் மற்ற இதெல்லான்னு. அங்கே வன்னியர்கள் ஓட்டம் ஸ்பிளிட் ஆகுது. பாமக ராமதாஸுடைய இது அதை வேட்பாளர் நிற்கிறாரு. பன்ருட்டி வேல்முருகன் சார்பிலையும் வேல்முருகன் வேட்பாளர் நிற்கிறாங்க. முஸ்லீம் லீக் வாக்குகள் எப்பவுமே டிஎம்கே குழும். இந்த தடவை இவரு நிற்கிறதுனால இவரும் இஸ்லாமியன்றதுனால அந்த முபாரக்ன்ற ஒரு எழுத்து நிற்கிறாப்புல ஐயூஎம்எல் தான் கொடுத்துருக்காங்க. திமுக காரன்னு கடுப்பாகிறான். இன்னொன்று நான் டம்மி, நான் வந்தா உண்மையான எம்எல்ஏ திமுக மாவட்ட செயலாளர் அப்படி சொல்லிட்டாப்புல. இப்படி வேணா சொல்லுவான் நான் மேடையில், நான் தம்பிங்க. அதை அங்கே பெருசாக பிரச்சாரமாக ஆக்குறாங்க தாவேகால. என்ன மைனஸ் தாவேகாக்குன்னா பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு ஆளே இல்லை. வேட்பாளர் மட்டும் தனியாக போராடிட்டு இருக்காரு.